வெல்கம் டு கமல் ஆன்லைன் மேக்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்டிஇடி 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2022 நடந்த கொஷின் பேப்பரில் 6-7-8 லெவலில் இருக்கிற கணித கணக்குகளுக்கான சில தீர்வுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, தொடர் வட்டி அல்லது கூட்டு வட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில கணக்குகளுக்கு மட்டும் தீர்வுகளை இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணுறோம். அதில் முதலாவது கணக்கு பாருங்கள். 2 வருஷனுமே அதில் இருக்க தமிழ், இங்கிலீஷு. இன் ஹவு மச் டைம் வில் the simple interest on rupees 3000 at the rate of 8% per annum be the same as simple interest on 4000 at 12% per annum for 4 years. ஸோ 2 கணக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. 3000 ரூபாய் அசலுக்கு 8% வட்டி விகிதத்தில் எத்தனை வருடங்களில் அந்த தனி வட்டி 4000 அசலாக வச்சுக்கிட்டு 12% வட்டி 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டிக்கு சமமாகும் அப்படின்னு கொஷின். அதாவது கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 விஷயங்கள் அங்கே இருக்குது. 3000 அசலுக்கு 8% இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை வருஷத்தில் வர்ற வட்டி 4000 அசலுக்கு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 4 வருஷத்துக்கு கிடைக்கிற வட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வட்டி விகிதம் அது தனி வட்டி அப்படின்னா அதுக்கு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிஎன்ஐ, ஐனா அங்கே அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் பிஎன்ஆர் அப்படின்னும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து எஸ்ஐ வந்து பிஎன்ஆர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் அதை கொடுத்துருக்குறதா. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், அதை மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக நான் அப்படியே மாற்றுறேன். 3000 அசல், 8% வட்டி, எத்தனை வருஷம் வர்ற வட்டி 4000 அசல், 12% வட்டி, 4 வருஷம். ஸோ கொஷின் இதுதான். 4000க்கு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 4 வருஷத்தில் கிடைக்கிற வட்டி 3000க்கு 8%ல் எத்தனை வருஷம் இருந்தால் கிடைக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ அப்போ 2 பக்கமும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கணக்குக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பை 100 நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 3000, 4000 0 எல்லாமும் நீங்கள் இங்கே அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். n ஈக்குவல் டு இந்த பக்கம் மேலே 4 12 4ன்னு வருமா. டினாமினேட்டரில் இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத கொண்டு வந்திருக்கேன். 3 × 8 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 8 24 மேலே இருக்கிறது 4 × 12ன்னா 4 12 48. அப்போ 3 8 24 4 12 48 டிவைட் பண்ணுறேன்னா 2ன்றதுக்கு வருமா. 2 × 4ன்னா 8. அப்போ n வந்து 8. ஸோ 3000 அசலுக்கு 8% இன்ட்ரெஸ்டில் 8 வருஷம் இருந்தால் கிடைக்கிற வட்டி தொகை 4000 ரூபாய் அசலுக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டில் 4 வருஷம் இருக்கிற வட்டி தொகைக்கு ஈக்குவல் அப்படின்றது தான் இந்த கொஷின். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். 8 ஆண்டுகள் அப்படின்னு இருக்கு பாருங்கள், 3வது ஆப்ஷன். அதுதான் இந்த கணக்குக்கான சரியான விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாம். எத்தனை ஆண்டுகளில் அசல் 1,00,000 5% தனி வட்டியில் 1,17,500 உயரும். ஸோ எத்தனை வருஷம் டைம் எடுத்துக்கிட்டால் 1,00,000 அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் 1,17,500 மாறும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அசல் வந்து நம்மக்கிட்ட 1,00,000, அது மாற வேண்டிய அமௌண்ட்டு 1,17,500னா நம்ம தனி வட்டியாகவே நமக்கு கிடைக்க வேண்டிய தொகை எவ்வளோன்னா 17,500. ஸோ அது 1,00,000லிருந்து அதாவது 1,17,500 1,17,500லேருந்து மொத்த தொகையிலேருந்து அந்த பிரின்சிபலை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 1,00,000 ரூபாவுக்கு 5%ல் எத்தனை வருஷத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றது தான் எங்கள் கொஷின்.
ஸோ நம்ம ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே I ஈக்குவல் டு PNR. ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறது இங்கே 1 lakh. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொஷினில் பாருங்கள் எவ்வளோ தந்துருக்காங்க, 5%. எத்தனை வருஷம் அப்படின்றது தான் எங்கள் கேள்வி, அது தெரியாது. அதனோட அமௌண்ட் எவ்வளோ வரணும்னா 17,500. ஸோ இதிலிருந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு n வேல்யூ என்ன, எத்தனை வருடங்களில் அப்படின்றது தான் கொஷினு. ஸோ அஃப்கோர்ஸ் n அப்படிங்க வச்சுக்கலாம். 17,500 பெருக்கல் 100, ஏன்னா இங்கே இருக்கிற 100 அந்த பக்கம் வந்துடும். கீழே 1 lakh இன்ட்டு 5 இன்ட்டு 5. சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 3 4 0 இருக்கா, இங்கே ஒரு 4 0 கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மீதி 175/5. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பை 10 அப்படியே இருக்கட்டும். 5 15 5 5 25/10ன்னு வரும். 35/10னா 3.5ன்னு வரும். 3.5 அப்படிங்கிறது இங்கே நம்ம இயர்ஸில் சொல்கிறோம். 3.5 years அப்படின்னா 3 ஆண்டுகள் 6 மாதங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதுதான் அதுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், எத்தனை ஆண்டுகளில் 8000 அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 9,600 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டோட்டல் அமௌண்ட்டு 9,600னா என் பிரின்சிபல் 8000, அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைச்சிது 1,500. ஸோ கொஷின் வந்து எத்தனை வருஷத்தில் 8,000 ரூபாய் அசல் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் 1,600 எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அப்போ அதே சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR அதே ஃபார்முலா. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான் இங்கே 1,600, பிரின்சிபல் 8000, n தான் தெரியாது எத்தனை ஆண்டுகளில், ஆறுங்கிறது 5%, அப்போ 5/100 அப்படின்னு போட்டுக்கலாம். இதிலிருந்து n வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். 1,600, இந்த 100 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரீங்க, நியூமரேட்டரில் வந்துடும். டினாமினேட்டரில் இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாம் வந்துடும். இங்கே ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கோங்க. 8000 பெருக்கல் 5, 1 2 3 3 0 கட் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறமா 160/5 40, 8 5 40, அப்போ 160/40னா அது 4. அப்போ 4 இயர்ஸில் 8000ங்கிறது 9,600. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அது 8000 9,600 மாறும். 4 ஆண்டுகள் அப்படின்றது அதுக்கு சரியான விடை. அடுத்த ஒரு கணக்கு பாருங்கள். ஃபைண்ட் த பிரின்சிபல் இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் CIன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் SIங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட்டு என்னவா இருந்தால் 3 வருஷத்தில் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸு 244 வரும் அப்படின்னு கொஷின். அதாவது எந்த அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அண்ட் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் 5% ரேட்டில் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனோட டிஃப்ரென்ஸ் வந்து 244 வரணும் 3 years கால்குலேஷனில். அது எந்த பிரின்சிபல் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா நீங்கள் CI SI ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு கடினமான காரியம் அது. சுருக்கமாக அதற்கான ஃபார்முலா, அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 இயர்ஸாக இருந்தால் 3 இயர்ஸாக இருந்தால் ஃபார்முலா உங்கள் புத்தகங்களில் இருக்கும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கனாலே டைரெக்டாக அந்த வேல்யூ நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 இயர்ஸுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வேல்யூக்கு ஃபார்முலாவை எழுதிடுறேன். இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 244 எனக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் 3 years அட் த ரேட் ஆஃப் 5%. ஓகே, அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபார் 3 இயர்ஸுக்கு P into R/100 square R/100 plus 3.
இல்லாட்டினா இது நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக போட்டு அதுக்கான கால்குலேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கணும். அது டைம் கன்சியூமிங். அது பி இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. அதான் இங்கே ஆறுங்கிறது வேல்யூ வந்து 5ன்னு அர்த்தம். 5/100 ஸ்கொயருங்கிறதுனால 5/100. அதே போல் இங்கே வந்து 5/100 + 3 = 244. இதை அப்படியே வச்சுக்கலாமா பாருங்கள். இதிலிருந்து எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். தான் கொஷினு. 5/100 அப்படிங்கிறத 1/20 அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அப்போ 1/20 பெருக்கல் 1/20 பெருக்கல் இது பார்த்திங்கன்னா 1/20ன்னு சுருக்கிடலாம். இந்த 20 இந்த 3ஓட ஆட் பண்ணும்போது 3 20 60 + 1ன்னா 61/20ன்னு வரும். அது புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். இது 244. இதிலிருந்து எனக்கு பி வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். பி = 244 × 20 20 20 / 61. 61 பாருங்கள். 4 6 24 240 4 1 4னா இது 4 தடவை இதை நம்ம டிவைட் பண்ண முடியும். அப்போ இதிலிருந்து நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 2 80 ப்ளஸ் 20 20னா 400. இது ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா 4 8 32 3 0 சேர்த்துக்குங்க 32,000. ஸோ 32,000 கேபிட்டலாக இருந்ததுன்னா 5% ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 இயர் கால்குலேஷனில் எனக்கு டிஃப்ரென்ஸ் 244 வரும். அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஏற்கனவே பார்த்த கேள்வி போல தான் இதுவும். 2 லட்சம் அசல், 4% வந்து வட்டி வீதம், 2 வருஷ கணக்கீடு, தனி வட்டிக்கும் தொடர் வட்டிக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதே தான் ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே வந்து 2 இயர்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் கால்குலேஷன். ஏற்கனவே பார்த்த கணக்கில் அது 3 இயர்ஸுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இது வந்து 3 இயர்ஸுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ்க்கு இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். P × R/100 ஸ்கொயர் × R/100 + 3 அப்படின்ட்டு. இப்போ இதே 2 இயர்ஸுக்குனா இன்னும் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இங்கே கொஷினே. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதனோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். P × R/100 ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ P அப்படிங்கிறது பிரின்சிபல் இங்கே 2 lakhs. 1 10 100 1000 10,000 லட்சம். R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 4/100 பெருக்கல் 4/100 R/100 ஸ்கொயருங்கிறதுனால நான் அப்படியே அதை போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஒரு 2 0 2 0 மொத்தமாக இங்கே ஒரு 4 0 டிவைட் பண்ணிடலாம். 4 4 16 16 2 32. அப்போ 320 ரூபா அதுக்கான டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்றத சொல்லிடலாம். அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் 2 வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு தனி வட்டி முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். தொடர் வட்டியை அந்த ஃபார்முலா படி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கும் அதுக்குமான இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப நேரம் எடுத்துக்குங்கிறதுனால நேரடியாகவே இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்குறோம். 2 இயர்ஸ்னால் இந்த ஃபார்முலா, 3 இயர்ஸ்னால் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் சம்முக்கான ஃபார்முலா. சில கணக்குகளில் பிரின்சிபல் கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை கேட்கலாம். சில கணக்குகளில் டிஃபரன்ஸையே கொடுத்துட்டு எந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு இன்னொரு அன்னோன் வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இயர் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களா, டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த கணக்குகளை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு the value of a car 2 years ago was 2,50,000. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரினுடைய வேல்யூ வந்து 2,50,000 கொடுத்துருக்காங்க. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைந்து கொண்டே வருகிறது. தற்போதைய மதிப்பு என்ன? ஸோ இந்த வேல்யூ 2,50,000 அப்படின்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய வேல்யூ. ஒவ்வொரு வருஷமும் அது 5% அதனுடைய வேல்யூவில் குறைச்சிக்கிட்டு வருதுங்கிறாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேல்யூனா கரண்ட் இயரில் இப்போ அதனோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 5% குறையணும்.
அப்போது லாஜிக் அப்படிங்கிறது என்னென்னா 2,50,000 5% குறைக்கிறோம். அந்த வேல்யூவை 2,50,000 லெஸ் பண்ணுறோம். அது போன வருஷத்தோட வேல்யூவாக இருக்கும். திரும்ப அந்த வேல்யூவிலேருந்து மறுபடியும் ஒரு 5% குறைக்கிறோம். அந்த வேல்யூவை லெஸ் பண்ணால் அதுதான் கரண்ட்டில் அதனோட வேல்யூவாக இருக்கும். ஸோ 2,50,000 ஃபஸ்ட்டு பாருங்கள். 2,50,000 5% எவ்வளவோ வரும். அப்படியே சிம்பிள் கால்குலேஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். 2,50,000 அப்படிங்கிறத 10 மடங்காக பிரிங்களேன். 25,000 வருமா? அப்போ அதில் 10% அப்படின்றது 25,000மா? அப்போ 5%னா அதில் பாதி 12,500. அப்போது ஒரு வருஷம் முன்னாடி அதனோட வேல்யூ என்ன அப்படின்னா 2,50,000 12,500 லெஸ் பண்ணால் போதும். கரெக்டாக? இதுதான் 5% தேய்மானம் அப்படின்னு சொல்லலாம். 5% குறைஞ்சிருச்சு. அப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 5% குறைஞ்சா அதனோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள். 0 0 10 5னா 5, 9 2னா 7, 4 1னா 3, 23 7 5 0 0. இது 1 இயர் முன்னாடி அதனோட வேல்யூ. திருப்பியும் இந்த வருஷத்துக்கு கேட்குறாங்க. மறுபடியும் இதில் ஒரு 5% நீங்கள் கம்மி பண்ணணும். அப்போ திருப்பியும் அதே ஐடியா லாஜிக் தான். இல்லை இதிலிருந்து 5% என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி லெஸ் பண்ணலாம். இல்லை அப்படியே சிம்பிள் பாருங்கள். இதில் 10%னா எவ்வளோ வரும்? இதில் ஒரு ஜீரோவை நீங்கள் டிவைட் பண்ணி கம்மி பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஜீரோ இல்லைன்னா 23,750ன்றது 10%ஆக இருக்கும். அப்போ இதிலிருந்து 5%னா இதை நீங்கள் 2ஆல் வகுத்தீங்கன்னா போதும். அதுதான் என்னுடைய 5% இருக்கும். இப்போ இதை வகுத்து பாருங்கள். 1 2 1 2 2 8 2 16 1 7 2 14 1 5. ஸோ 11,875. இதிலிருந்து திரும்பவும் லெஸ் பண்ணுங்கள். அதுதான் ரெண்டாவது 5%ஓட லெஸ்